நம்ம வந்து காம்பவுண்ட் சுவர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு வேகமாக. எதனால் காம்பவுண்ட் சுவர் வேகமாக நடந்துகிட்ருக்குன்னா, நம்ம வந்து ப்ளம்பிங் பைப் எடுக்கணும் வெளியே. அந்த பைப் கனெக்ஷன் கொடுக்கணுன்னா இந்த பக்கம் காம்பவுண்ட் சுவர் வந்து ரெடி ஆகணும். எல்லாம் வேலை ஓரளவு முடிஞ்சிச்சு, ஒயரிங் போயிட்டுருக்கு. இப்போ வந்து மெயினாக காம்பவுண்டு சொன்னல, காம்பவுண்டு ஆரம்பிச்சிட்டோம் வேலைன்னு. காம்பவுண்ட் வேலை ஆரம்பித்து போயிட்டுருக்கு. செங்கல்லாம் வந்துடுச்சு. நம்ம கட்டு வேலை நடக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். கட்டு வேலை நேற்று தான் வந்துச்சு. நேற்று தான் ஆரம்பித்து கொஞ்சோண்டு முடிச்சிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் மேலே வந்து 10 அடி போடலான் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கடைன்னு வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி ஓரளவு பேக் சைடெலாம் கட்டுறேன்ட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற? மண் வாங்கணும்னு யோசிச்சா உள்ளேருந்து தோண்டி எடுக்கிற மண்ணே நிறைய வருது. ஆமாம், இங்கே கொஞ்சம் நிறைய மண் இருக்குது. அந்த சைடு கொஞ்சம் மண் இருக்குது. அது நம்ம போட்ட மண் தான். இதுங்க தான் கெயிட் வருது. இந்த இடத்துல தான் கேட்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பு வரும். இங்கே வந்து கேட். ஆனால் கெயிட்டுக்கும் இந்த படிக்கும் இடையில இவ்வளோ இடம் இருக்குது. செல்லினுக்கு இங்கே வந்த பிறகு தான் டிரைவிங் சொல்லி கொடுக்கணும். எலக்ட்ரிஷியன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரீயாக போவாங்கல்ல, வண்டி எடுத்து குறுக்கால விட்டு 2 காம்பவுண்ட் கட்டினா தான் ஃபினிஷ் ஆகும் வீடு. மூணு பேர் கொண்ட குழு வந்து பேசி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு கேட்டு போடுறதுக்கு, பால்கனியில் வைக்கிறதுக்கு, எலிவேஷன் கம்பி வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும். தடல் குடல்னு இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால நிறைய பேர் ஒரே கூட்டமாக இருக்குது. வீட்டை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. கடகடன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒயர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து கடகடன்னு வேலை ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லோரும் வந்து சாட்டர்டே லாஸ்ட் நாள் நல்லா கடகடன்னு செய்வாங்க. சண்டே லீவ், ரெஸ்ட். நம்ம கிச்சன் மட்டும்தான் ஐயோ பாவமாக இருக்குது. எப்போ ரெடி ஆகும்னு தெரில. The next day. சண்டே மார்னிங் எங்கள் ஏரியா இப்படி தான் இருக்கும். ஐயாதுரை எங்கேயோ கிளம்பிட்டாரு. எங்கே ஐயாதுரை? எனக்கு சண்டே வந்து வேலை இருக்குது. நாங்கள் சரி அது போய் பார்த்துட்டு. இது கூட ஒரு முக்கியமான வேலைக்காக எடுத்துகிட்டு போகிறோம். கூடையாது பேக். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நேற்று போட்ட வீடியோவில் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எதுக்கு நீங்கள் க்ரோப்ரைஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ அவசரமாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஏன் எதனால் இப்போ நாங்கள் உடனே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து வீடு வந்து முடிக்க முடியாது. ஃபுல்லாக வீடு வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து க்ரோப்ரைஸும் வைக்க முடியாது. எதனாலனா, நம்ம இப்போது ஒன்று ஒன்றா கடன் வாங்கி தான் செஞ்சிட்ருக்குறோம். கொஞ்சம் நகை வந்து நான் இப்போ போட்டிருக்கிற நகைலாம் வந்து நான் கொஞ்சம் இந்த வளையல் இதெல்லாம் வந்து நான் வந்து நிறுத்தி வச்சுருக்கிறேன். எதுக்காகனா, லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து காசு எப்படின்னு தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த நகை. இப்போ நான் போட்டுருக்கிற நகை வந்து இந்த செயின் இதெல்லாம் வந்து இப்போ நான் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து க்ரோப்ரைஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு தாலி செயின் கூட என்கிட்ட இருக்காது, உண்மையை சொல்லணும்னா. அதனால தான் வந்து சரி, இப்போ தாலி செயின் இருக்கும்போதே இங்கே கீழே மட்டும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமாட்டி எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். அப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். ஏன்னா அப்போது சுத்தமாக நகை இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. அதாவது தாலி செயின் கூட இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. எல்லா நகையை வச்சுட்டே நம்ம வீடு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட திருப்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி கூட திருப்பிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லா நகையும் வந்து அடகில் தான் இருக்குது. இப்போ நான் போட்டுருக்கிற நகை மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ரிங்கு எல்லாமே நான் கழட்டி வைக்க வேண்டியதாக தான் இருக்கும். அப்போ வைக்கும் போது எப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, எம்டியாக இருப்போமா. எப்போவுமே கோல்டுன்றது வந்து நம்மளுக்கு வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சரி, ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரி, ஆண்கள் யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்டுன்றது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம எப்படின்னா, நம்ம இப்போ வந்து கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், உடம்புல யூஸ் பண்ணுறோம்னா ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு வந்து தச்சு நான் போடுறேன்ல, அதுவே ஒரு தன்னம்பிக்கை மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், வீட்டில் தானே போடுறோம் நம்ம சொத்து, அது என்ன நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து ஒரு பாசிட்டிவாக வாழ்ந்தால் தான் நம்ம வந்து நல்லா சந்தோஷமாகவும் இருக்க முடியும், எல்லாத்துலேயுமே இருக்க முடியும். இப்போ எனக்கு லாஸ்ட் நேரத்தில் வந்து எனக்கு வந்து இந்த நகையை வச்சு ஃபினிஷ் பண்ணுற
பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுக்காக கிரகப்பிரவேசத்தை நம்ம வச்சோன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இந்த வீடு முடியும் போது என்கிட்ட தாலி செயின் கூட இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் சரி ஓகே நம்ம வந்து இருக்கும் போதே இந்த கிரகப்பிரவேசத்தை முடிச்சிடலாம். ரொம்ப ஆடம்பரமாலாம் கிரகப்பிரவேசம்லாம் போகல. நம்ம வந்து நம்ம க்ளோஸ் ரிலேஷன், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவ்வளோதான் நம்ம கூப்பிட்றது. அவங்கள கூப்பிட்டு தான் நம்ம ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம். ரொம்ப பேரெல்லாம் கூப்பிடல, அதுதான் உண்மை. ரீசன் இது தான். எதுக்காக வந்து அவசரமாக கூட வைக்கல. நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது அவங்கவுங்க வந்து 8 மாதம் 1 வருஷத்துலேயே கிரகப்பிரவேசம் பண்ணிடுறாங்க அவசரமாக. நான் அந்த அவசரமாக கூட பண்ணலை. நம்மளுக்கு வந்து இன்டீரியர் வந்து ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு ரொம்ப வீடு பூரா இன்டீரியர் பண்ணுறது கிடையாது. நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறோம். அந்த கம்மியும் பண்ணணுன்னாலும் அமௌண்ட் வேணும். இப்போ என்னென்னா நம்ம கடன் வாங்கலாம், கடன் வாங்கி நம்ம செய்யலாம் எல்லாத்தையும். கடன் வாங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியாகிடும். நம்மளுக்கு கண்டிப்பாக அதை கட்டி ஆகணும், அதை செஞ்சாகணுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஜினியரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ நம்மளால் முடிஞ்சப்போ நான் காசு கொடுக்குறோம், அப்போ ஒர்க் நடத்துகிறாரு. அதனால் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லாமல் போகுது. இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து கிரகப்பிரவேசத்தை முன்னாடி வைக்கிறது. இல்லைனா நம்ம தை மாதத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் கூட வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா 1 வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே வேலை வந்து ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். சீக்கிரமாக வச்சுட்டா கொஞ்சம் அப்பப்போ வந்து இங்கே தங்கலாம், அப்பப்போ இருக்கலாமேன்ற அந்த ஒரு ஆசை தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒரு வீடுன்னு கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் என்னென்னா வீடு வந்து ரெடி ஆகணும், இங்கே வந்து இருக்கணும்னு ஆசை இருக்குது எங்கள் 2 பேருக்குமே. பசங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆசைலாம் கிடையாது இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னா. நம்ம வந்து கஷ்டத்திலே வளர்ந்தவங்கன்றதுனால நம்மளுக்கு அந்த வீடு இதெல்லாம் வந்து நான்லாம் சொந்த வீட்டில் இருந்ததே கிடையாது. இப்போ அவங்களாவது வந்து சொந்த வீட்டில் இருந்திருக்காங்க, ஆனால் நான்லாம் சொந்த வீட்டிலே இருந்ததே கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற வீடு வந்து சொந்த வீடு தான். அதிலே ஒரு நிம்மதி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஏன்னா நம்மளை யாரும் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு ஏசி கூட வாங்க முடியாத சூழ்நிலை தான் நம்ம இருந்தோம். அதாவது ஏசி ஏதாவது ஒன்று, ஏசியோ இல்லை டிவியோ ஏதாவது ஒன்று வாங்கினா உடனே வாடகை ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைலேருந்து வந்ததுனால நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ இருக்கிற தகுந்த மாதிரி நான் வீடை ரெடி பண்ணிவிட்டு கீழே ரெடி பண்ணிவிட்டு கூட வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து இங்கே இருந்துட்டு கூட மேலே வீடு ரெடி பண்ணுறதை அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ கிரகப்பிரவேசம் வைக்கிறது. அது கூட லேட்டாக தான் வைக்கிறோம், ரொம்ப சீக்கிரம்லாம் வைக்கலை. அதுக்கப்புறம் மார்கழி மாதம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் சரி முடிச்சிடலாம், மழை டைம் வந்துடும். நம்ம வந்து சுற்றி காம்பவுண்ட் சுவரே வந்து நம்ம காம்பவுண்ட் சுவர் ஏன் இப்போ போடுறீங்க, மெதுவாக போட்டுக்கலாமேன்னு யோசிக்கலாம். காம்பவுண்ட் சுவர் வந்து அந்த பேக் சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம அந்த பைப்பெல்லாம், பாத்ரூம் பைப்பு எல்லா பைப்புமே எடுத்துகிட்டு வந்து இங்கே விட முடியும். அந்த பைப்பு இல்லைன்னா கிளிப்பு போட்டு வச்சுட்டாங்கன்னா தொங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில். அப்புறம் பாத்ரூம் ப்ராப்ளம் வரும். நம்ம ப்ராப்பராக வந்து அந்த பைப்பு போடுற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து காம்பவுண்ட் சுவர் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பைப்பு வந்து தொங்குற அளவுக்குலாம் வைக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக செய்கிறாங்க. நம்ம இன்ஜினியர்ஸ் அந்த ப்ளம்பர் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக செய்யும்போது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து இது மட்டும் இதெல்லாம் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு யாருக்கும் நம்மளுக்கு அதாவது அம்மா அப்பா கிடையாது பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. நம்மளுக்கு இப்போது ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களும் எதிர்பார்த்து வாழணும்லாம் அப்படிலாம் நான் யோசிக்கலை. நான் இப்போ வரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதைன்னு யோசித்து பார்த்திங்கன்னா நம்மளாக தான் கஷ்டப்பட்டு எழுந்து வந்திருக்கிறோம். இப்போது கல்யாணம் ஆனதுலேருந்தும் சரி, இப்போ வரைக்கும் சரி, பசங்களை படிக்க வச்சதும் சரி, எல்லாமே வந்து நம்மளா உழுந்து பிறண்டு எழுந்து தான் வந்திருக்கிறோம். நம்ம யாரையும் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் தூங்கி எழுந்துக்கிறோமா, காலிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்படின்னா நான் ரொம்ப வருஷமாக தைச்சிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமாக தைச்சிட்ருக்கேன். நான் 30 வருஷமாக என்னோடய வேலையே அந்த வேலை தான். நான் அந்த வேலையை நேசித்து தான் இந்த வேலையை செய்கிறேன். நான் இப்போ கூட வந்து ஏன் வந்து துணி வாங்கலை, அப்படி யாருக்கிட்டே தைக்கிறதுக்கு வாங்கலைன்னா நான் ரொம்ப வருஷம் நான் தைச்சிட்டேன். நான் அதனால தான் இப்போ எனக்கு மட்டும் நான் தைச்சிட்ருக்கேன். நான் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தைச்சி. சமோசா வாங்கியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. சைடு போகலாமா, இப்படி போகலாமா? பின் வாசல் வழியாக போகலாமா, முன் வாசல் வழியாக? பின் வாசலே போங்க. இங்கே பெயிண்ட் கொடுக்கணுமே. போயிடலாமா? ஆமாம், அவங்கள கூப்பிடுங்க கீழே, அதோ இங்கே தான் நிற்கிறாங்க. இந்த இடம் பளீர்னு இருக்குது.
அப்படியே கண்ணு கூசுற லெவலில் இருக்குது இங்கே பிரேமர் போடுறது. கண்ணு லைட்டே இல்லாமல் எவ்வளோ வெளிச்சம் இருக்குல்ல. வெரி நைஸ். உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களே. செல்லின்னு சொல்ல தாங்க முடியல. எத்தனை தடவை அதை வெளியே அனுப்புறதுன்னு தெரியல. நம்ம ஏன் சுத்தின்னு போனோம், இப்படியே போயிடலாம். காம்பவுண்ட் சவருக்கு வந்துட்டாங்கோ. சமோசா சாப்பிடுங்க. இவன் நம்ம காம்பவுண்ட் சவர் கட்ட அந்த அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு குட்டி பையன். நல்லா இருக்கா அச்சா? எவ்வளோ கேப் வச்சுக்கலாம். அந்த பிள்ளை என்ன சாப்பிட்டுருக்கேன். உங்கள் ஃப்ரண்ட்டில் கட்டணும், பேக்கில் கட்டணும். அந்த குழி பையன் நான் வந்தாலே ஓடி வந்துடுவேன். இதான் வாங்கிட்டு வந்துருக்கேன். என்னது? அந்த பைப்பு வரைக்கும் மண்ணு போட்டுடலாம். அந்த பைப்புக்கு கீழே உள்ள பைப் வரையா? ஓகேவா? ம். பைப் வரைக்கும் மண்ணு போட்டோம்னா சூறாடினா நல்லா அமிங்கி அமிங்கி கரெக்டாக வந்துடும். இது வரைக்கும் 2 அடி வருது. இது வரைக்கும் 2 அடி வருதா? நம்ம இதில் ரொம்ப உயரமாக போட்டோன்னு வச்சுக்கோ. அந்த பைப்பு தான் கரெக்டான அளவு. அங்கே அது ஓகே. இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு இது ரொம்ப உயரமாக போட்டோன்னா ரொம்ப நீ ஏற்ற வேண்டியது. ரோட்டு அளவுலேருந்து ஒரு 2 அடி வைங்க. எவ்வளோ தூரம் வருது? ரொம்ப உயரமாக இருக்குல்ல. ஆனால் அங்கே அந்த அளவு தான் இருக்கும். அங்கே அது வந்து இது வரைக்கும் வருது சார். எது? அது வந்து 1.5 அடி வருதா? அதுதான் கரெக்டான அளவு என்ன கேட்டால். அந்த பைப் அளவு தான் கரெக்டான அளவு. இங்கே ரோட்டில் இருந்து அளவு எடுக்கக்கூடாது. இது வரைக்கும் போட்டுக்கலாம் சார். அதுதான் ரஜித். அது வரை போட்டுக்கலாமா சார்? 2 அடி போட்டுக்கலாம் சார். இந்த ரிங் வருதுல்ல, இது வரைக்கும் போட்டுக்கலாம். மண் எல்லாம் கொஞ்சம் அமுங்குச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மண் போட்டு அமுங்கல்ல, கரெக்டாக. மண் போட்டு அமுங்கினாலே அந்த பைப் அளவு தான் வரணும். அதான். அப்போ அங்கேருந்து இங்கே இந்த அளவு எடுத்தால் இது கம்மியாக தான் வரும். இந்த மண் போட்டதுக்கப்புறம் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த ரோட்டுக்கும் அதுக்கும் கரெக்டாக வந்துடும். நல்ல ஸ்டாண்டிங் போடலாம் அஜித் நம்ம. ஏன்னா அது என்ன, நம்ம இப்போ நம்ம இதில் ஹைட் ஏற்ற உங்களுக்கு ரேம்ப் ரோட்டுக்கு போவோம். மாடிக்கு போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், இது காம்பவுண்ட் சவர் கட்டிகிட்டு இருக்கிறோம், இன்னும் கட்டணும். தமிழ் போவீங்களா? அதுக்கு எதுக்கு சைக்கிள் ஏற்றுறீங்க? தமிழ் பேசுவீங்களா? தமிழ் தெரியும்ல? கொஞ்சம் தெரியும். எல்லாரும் லைட்டிங் 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 வீடு ஃபுல்லாக லைட்டிங் வச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பர் லைட்டிங் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி லைட்டிங் எதாவது செட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்னன்னா புது வரவு வந்திருக்குது. என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதான் ஃபுல் டைல்ஸ் வந்து லுங்கியா? நான் அப்பப்போ இந்த பொம்மையை பார்த்து ஐயோ யாரோ நிற்கிறாங்கன்னு பயந்துடுறேன். நான் தான் நிற்கிறேன்னு நினச்சிருவேன். இங்கே ஏன் லுங்கி வச்சு மறைச்சிருக்காங்க? சும்மா மேலே போட்டுருக்காரு. டைல்ஸ் வந்து இறங்கியிருக்கு. நம்மளுக்கு இங்கே வாட்ச்மேன் இருக்காங்க, அதனால பயம் கிடையாது. டைல்ஸ் வந்தாச்சு, போட்ட வேண்டியதான். எப்போ போட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. திங்கக்கிழமையா எப்போ வருவாங்கன்னு தெரியல. எப்போ போட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. கிடக்கிறது நேரம் ஆகும். சந்தோஷமா தான் இருக்கு. அடுத்தது காம்பவுண்ட் சவரும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்டு இருக்குது. உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்?
எனக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கே லைட்டா பசிக்குது. போயிட்டு கடையில போய் ஏதாவது சாப்பிட்டு வரோம். மேலே போகலான்னு மேலே வேண்டாம், ஏற முடியாதா? இப்போமே மேலே போக முடியாதுங்கிற. நம்ம வீடு ஹைட்டுனால கீழே வந்து இவ்வளோ உயரம் வருது. ரோடு இங்க இருக்குது, வீடு எங்க இருக்குது, அங்கேருந்து எடுங்க என்ன அப்பதான் தெரியும். இது கிடையாது அளவு, கரெக்டான அளவு. அங்கே போங்க. எது போங்க, ஏறுங்க. நடிக்க கூடாது. என்னது புரியல எனக்கு. நம்ம வீட்டோட அளவா? இப்போ எங்க இருக்கிற? நீ கீழே இருக்க, நான் மேலே இருக்கேன். அதையா கேட்டாங்க.